ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு யோகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது வாழைப்பூ வச்சுட்டு நம்ம நல்ல சூப்பராக ஒரு கிறிஸ்பியான ஒரு சிப்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். இதுக்கு நம்ம வாழைப்பூ இந்த மாதிரி நல்லா ஆஞ்சு எடுத்துடணும். எப்போதுமே அதில் இருக்க அந்த நடுவில் இருக்க அந்த பெரிய காம்பு அந்த இதையும் எடுத்துவிட்டு வாழைப்பூ எப்படி எடுப்போமோ அதே மாதிரி வாழைப்பூ ஆஞ்சு எடுத்துக்கோங்க. அதை நல்லா அலம்பிட்டு தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி ட்ரை ஆக்கி காய வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாழைப்பூவில் நான் என்னென்ன சேர்க்க போகிறேன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த வாழைப்பூவில் நான் இப்போது நல்ல காஞ்சு ட்ரை ஆனதுக்கப்புறம் தான், அதாவது ஈரப்பசை இருக்கணும், பட் தண்ணியோடு எடுத்து போடக்கூடாது. நான் புழிஞ்சு எடுத்த மாதிரி தண்ணி இல்லாமல் எடுத்து புழிஞ்சு போட்டுட்டு இப்போது நான் எடுத்திருக்க வாழைப்பூ குவான்டிட்டிக்கு ஒரு 1.25 2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ கார்ன்ஃப்ளவரும் போடணும், அரிசி மாவும் போடணும். கோட்டிங் லேயர் நமக்கு கிடைக்கிறதுக்காக கடலை மாவு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துருக்கேன். பெருங்காயப்பொடி வேணும்னா நீங்கள் ஆப்ஷனல் சேர்த்துக்கோங்க. இதோடையே நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு, அதாவது ஆப்ப சோடா சேர்த்துருக்கேன். ஸோ ஆப்ப சோடாவும் உங்களோட ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. மிளகாய் பொடி சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் காரம் இதில் மிளகாய் பொடி மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். கரம் மசாலா அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் நம்ம போட்டிருக்கிறது ஒரு 2 கப் அளவு கடல மாவு, அதே கப்பில் 1 கப் அரிசி மாவு, 1 கப்பு கார்ன்ஃப்ளவர், பெருங்காயப்பொடி, ஆப்ப சோடா, உப்பு, மிளகாய் பொடி போட்டு நல்லா கலந்து விட்டுறோம். இது நல்லா கலந்ததுக்கப்புறம் தண்ணி சும்மா தெளித்து திரும்ப கலந்து விடுங்க. அப்போ தான் நம்ம கலந்ததெல்லாம் அந்த மிக்சர் ஒரு லேயர் கோட்டிங்காக நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் தண்ணி தெளித்து மட்டும் விடுங்க, ரொம்ப ஊற்ற வேண்டாம். ஸோ தெளித்து கலந்து விட்ருங்க. நார்மலாக வாழைப்பூ நம்ம கூட்டு பண்ணுவோம், வாழைப்பூ வடை கூட பண்ணலாம். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட், ஒரு கிறிஸ்பியாக இருக்குது. இந்த வாழைப்பூ டக்குன்னு எங்கள் வீட்டில் இந்த மாதிரி சிப்ஸாக போட்டனால காலியும் ஆகிடுச்சு. என் பசங்க ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு நிறையாவே எடுத்து வச்சு சாப்பிட்டானுங்க. ஸோ இந்த வாழைப்பூ எப்படியாவது நம்ம பசங்களோட வயிற்றில் அனுப்புறதுக்கு இது ஒரு நல்ல வழியாக இருந்தது. ஸோ நான் இன்றைக்கி ஈஸியாக நான் பண்ணினனால தான் உங்களுக்கும் இதை ஒரு வீடியோவில் நான் இதை சொல்லியிருக்கேன். ஸோ நான் தண்ணி தெளித்து இதை கலந்து விட்ட மாதிரி நீங்கள் கலந்து வச்சுருங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேணால், தெளித்து மட்டும் பெசரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த எண்ணெய் காயிற வரைக்கும் அது ஊறினா கூட நமக்கு போதுமானது. ஸோ இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த வாழைப்பூ நம்ம ஒன்றா எடுத்து போடணும். ஏன்னா அதனால தான் நான் நல்ல தண்ணி அலம்பிட்டு தண்ணியாக நல்ல ட்ரையாக காய வைக்க சொன்னதுக்கு இதுக்காக தான். தண்ணியோடையே நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர், கடல மாவுலாம் போட்டு கலந்தோன்னா இன்னும் அது கொதன்னு போயிடும். நமக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து எண்ணெயில் போட வராது. ஸோ அதனால தான் தண்ணியில் அலம்பிட்டு கொஞ்சம் ட்ரையாக காஞ்சதுக்கப்புறம் இந்த பொடியெல்லாம் சேர்த்துக்கலான்னு நான் அதனால தான் அப்போ சொன்னேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பூவாக எடுத்து எண்ணெயில் போடுங்க. அப்போ தான் அது பொரிஞ்சு வரும்போது ரொம்ப பார்க்கவும் அழகாகவும் இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு இந்த வாழைப்பூ சிப்ஸு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு. எங்கள் வீட்டில் ஈஸியாக காலியும் ஆச்சு. வாழைப்பூலாம் கூட்டு மாதிரி நான் எப்போதுமே நார்மலாக செய்வேன். இந்த வாழைப்பூ கூட்டெல்லாம் பண்ணால் என் பசங்களுக்கு எவ்வளோ தான் வச்சு ஊட்டினாலும் இறங்காது. என் ஹஸ்பண்டுக்குமே அது ரொம்ப கஷ்டமான ஒரு பொருள் மாதிரி தான் சாப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வாழைப்பூ ஈஸியாக அவ்வளோ பெரிய பூ இன்றைக்கி இருந்த இடம் தெரியாமல் எங்கள் வீட்டில் போனது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி சிப்ஸாக நீங்கள் போட்டு கொடுத்து நீங்களும் உங்கள் பசங்களையும் உங்கள் ஃபேமிலியோடையும் உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருந்தது டேஸ்ட்டு. ஸோ இது திருப்பி போட்டுருங்க. ஒரு சைடு செவந்ததுக்கப்புறம் இன்னொன்று சைடு திருப்பி போட்டுக்கோங்க. இது நார்மலாக நான் எந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் நான் இதில் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு பிஞ்சு அந்த கேசரி பவுடர் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா ரெட்டாக கிடைக்கும். உங்களுக்கு தேவை இல்லைன்னா இதே மாதிரி நார்மலாக எடுத்துருங்க. இதுவே நம்ம கடல மாவுலாம் போட்டிருக்கனால எடுத்ததுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் ரெட்டாக தான் வந்தது எனக்கு. ஸோ அதனால் தேவைப்படாது. வேணும்னா நீங்கள் வேணால் கலர் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஓசை அடங்கி அந்த பபிள்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் இதை. ஸோ நம்மளோட வாழைப்பூ சிப்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதே மாதிரி மீதி இருக்க எல்லா சிப்ஸையும் நான் இன்றைக்கி போட்டு எடுத்துட போகிறேன்.
எப்போதுமே போடும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக தட்டிட்டு எடுத்து போடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நமக்கு. ஸோ நம்மளோட வாழைப்பூ சிப்ஸ் இப்போது ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே கிறிஸ்பியாக இருந்தது. டேஸ்ட் இது வாழைப்பூ மாதிரியே இல்லை, ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.